friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வடகறி. இட்லி, தோசை, பூரியோட சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ங்க இது. அது பர்టిక్యులர்லி நல்ல ஸ்பாஞ்சி செட் தோசைக்கு இந்த வடகறி ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு குருமா இது. அதாவது வடை சேர்த்து செய்யக்கூடிய குருமா இது. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இது தமிழ் வெஜிடேரியன் சமையல்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க இது. நான் வெஜிடேரியன்ஸுக்கு நான்வெஜ் இல்லாத சமயங்களில் இது ஒரு நல்ல ஒரு அல்டர்னேட்டிவ் டிஷ்ஷாக இருக்கும். அதுவும் நல்ல சுட சுட இட்லியோட இந்த வடகறி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வடகறி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வடை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே வடை செய்யறதுக்கு ஒரு கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், சன்னா தால். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் சன்னா தால் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது மினிமம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நம்ம நல்ல ஒரு பருப்பு வடை செஞ்சுக்கணும். இப்போ பருப்பில் சுத்தமாக நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, நல்ல நீளமான பெரிய பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகா. இப்படி வரமிளகா பச்சை மிளகா சேர்த்து போட்டு அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கு வேண்டி நான் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் இப்படி கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். வடைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா இப்போ அரைச்சாச்சு. வடை மாவு ரெடியாக இருக்குங்க. நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நல்லா குருமா பண்ண போகிறோம். இது பர்டிகுலர்லி வடகறி செய்யறதுக்காக செஞ்ச வடை மாவு. அதனால இதில் எக்ஸ்ட்ரா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் நான் சேர்க்கலை, இஞ்சி எல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் இது நல்ல குருமாவில் சேர்க்க போகிறதுனால நான் இப்படி ஜஸ்ட் ப்ளைனாகவே அரைச்சி எடுத்து ஃப்ரை பண்ணி செய்ய போகிறேன். இப்போ நல்லா இங்கே சூடாக எண்ணெய் ரெடியாக இருக்குது. இதில் சின்ன சின்ன வடைகளாக தட்டி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். வடைகளாக தட்டியும் சேர்க்கலாம், இல்லை சின்ன சின்னதாக அப்படியே நம்ம கிள்ளி போட்டு வடை செஞ்சால் அதில் குருமா செய்யலாம். அது உங்கள் விருப்பம். நான் சின்ன சின்ன வடைகளாக தட்டி சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஷேப் ப்ராப்பராக வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வடைகளை நம்ம உடச்சி தான் குருமாவில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சிலர் இதை ஆவியில் வேக வச்சுட்டு குருமா செய்வாங்க, அதாவது இந்த வடை மாவை. பட் அதை விட ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சால் தான் நல்லா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த பக்காவான வடகறி டேஸ்ட்டு அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரை பண்ணி செய்கிறது தான் பெட்டர். நல்லா திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப செவக்க வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம நல்லா அந்த கிரேவியில் சேர்க்க போகிறதுனால ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து இதை பிளேட்டில் வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக இதை உடச்சிடணும். இப்போ வடகறிக்கு தேவையான வடை நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. வடை ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம கிரேவி செஞ்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்து விட்டுடலாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை. இது நல்லா அந்த ஆயிலில் சேர்த்து விட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே நல்ல பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். நம்ம கிரேவி செய்கிறதுனால நல்ல பொடியாக நறுக்கிக்கணும் வெங்காயம். நான் ஃபுட் ப்ராசஸரில் நறுக்கிக்கிட்டேன். வண்டர் செஃப் ஃபுட் ப்ராசஸரை யூஸ் பண்ணினேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணும். பர்டிகுலர்லி வெங்காயம் நல்லாவே வதங்கணுங்க. நல்லா கலர் மாறி நல்லா அந்த வாசனை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது. இது அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா அந்த பச்சை வாசனை போயிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுறலாங்க.
இங்கே நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்ல பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்து விட்டுறலாங்க. இங்கே நல்ல 2 பெரிய தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுறேன். இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாகி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. ஸோ உப்பு சேர்த்தோடனே நல்லா ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்துடும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன கப்பளவுக்கு தேங்காய், அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிற துருவன தேங்காய். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஸோ தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கிற கிரேவியில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வடை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கையளவு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த புதினா இலைகள் நல்லா அந்த குருமாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா புதினா இலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல கமகமன்னு வாசனையோட நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து நல்லா ரெடியாக வச்சுருக்கிற வடைகளை சேர்த்து விட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான். ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு கையளவு தூவி விட்டுட்டா சூப்பராக இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையாக. அவ்வளோதாங்க. நல்லா 1 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வடகறி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்லா சுட சுட இட்லி, தோசை, பூரியோடலாம் சாப்பிட ரொம்ப ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்டிகுலர்லி நல்லா ஸ்பாஞ்சி செட் தோசைக்கு இந்த வடகறி ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.